சென்னையில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை அவரின் நண்பர்களே ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மற்றொரு சம்பவத்தில் மதுபானம் வாங்கி கொடுக்க மருத்துவரின் மார்பில் கல்லை போட்டு கொலை செய்தது குலை நடுங்க வைத்துள்ளது. போதை வெறியில் அரங்கேறிய கொடூரத்தின் பின்னணி என்ன? சென்னையில் வியாசர்பாடி MKP நகரைச் சேர்ந்தவர் சங்கர். மாதவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வந்த சங்கர் திடீரென பாதியிலேயே படிப்பை நிறுத்தி உள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அன்று சங்கர் தன்னுடைய 20வது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கிறார். இதை அறிந்ததும் உடன் படித்த நண்பர்கள் சங்கருக்கு கேக் வெட்ட வேண்டும் என வெளியே அழைத்துச் சென்றுள்ளனர். எருக்கஞ்சேரி பகுதிக்கு சென்றவர்கள் அங்கு ஒன்றாக கால்பந்து விளையாடி உள்ளனர். அப்போது வாக்குவாதம் ஏற்பட்டதில் சங்கர் தனது நண்பரான ஸ்டீபன் ராஜை தாக்கியதாக கூறப்படுகிறது. பின்னர் நண்பர்கள் அனைவரும் தலையிட்டு சமாதானமும் செய்து வைத்து விட்டனர். இதைத் தொடர்ந்து கேக் வெட்டி கொண்டாடிய நண்பர்கள் மதுப்பாற்றி கொடுக்க சங்கரை நிர்பந்தித்துள்ளனர். இரவில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து மது குடித்த போது போதை தலைக்கேறிய நிலையில் ஏன் ஸ்டீபன் ராஜை அடித்தாய் என்று சங்கரிடம் சக நண்பர்கள் வாக்குவாதம் செய்துள்ளனர். வாக்குவாதம் முற்றி கைகலப்பானதும் நண்பர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சங்கரை வெட்ட பாய்ந்துள்ளனர். இதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன சங்கர் தப்பி ஓட முயற்சித்திருக்கிறார். ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற நண்பர்கள் முள்புதரில் வைத்து அவரை சரமாரியாக வெட்டி தப்பி ஓடியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த சங்கர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் லிங்கேஷ், நிதின், ஸ்டீபன் ராஜ், விஜய் ஆகிய 4 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கொடுங்கையூர் RR நகர் டாஸ்மாக் கடை முன்பு இளைஞர் ஒருவர் முகம் மற்றும் தலையில் காயங்களுடன் அடிபட்டு கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளனர். அங்கு சென்ற போலீசார் அவரை மேட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். விசாரணையில் உயிரிழந்தவர் RR நகரைச் சேர்ந்த 30 வயதான ஹரிகிருஷ்ணன் என்பதும் தெரிய வந்தது. உடற்கூராய்வு அறிக்கையில் அவரது மார்பு எலும்புகள் உடைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டது. இதை அடுத்து சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணனின் நண்பர் பிரேம்குமார் வந்து சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளிவந்தன. சனிக்கிழமை இரவு 7 மணி அளவில் ஹரிகிருஷ்ணனிடம் மது வாங்கி கொடுக்கும்படி பிரேம்குமார் கேட்டிருக்கிறார். அதற்கு ஹரிகிருஷ்ணன் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறி பிரேம்குமாரை திட்டி அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஹரிகிருஷ்ணன் மதுபோதையில் வந்துள்ளார். அதை பார்த்ததும் தனக்கு மது வாங்கி கொடுக்க பணம் இல்லை என்று கூறிவிட்டு நீ மட்டும் எப்படி குடித்தாய் என கேட்டு பிரேம்குமார் தகராறு செய்திருக்கிறார். அப்போது இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதில் அருகே கிடந்த கட்டையை எடுத்து ஹரிகிருஷ்ணன் தலையில் ஓங்கி அடித்திருக்கிறார். அதில் நிலைகுலைந்து கீழே விழுந்தவரின் மார்பில் பெரிய கல்லை தூக்கி போட்டுவிட்டு பிரேம்குமார் தப்பி ஓடியுள்ளார். படுகாயமடைந்த ஹரிகிருஷ்ணன் உயிரிழந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொடுங்கையூரில் ஒரே நாளில் 2 இடங்களில் மதுபோதையில் 2 இளைஞர்களை அவர்களின் நண்பர்களை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.